guys, நீங்க பாத்துக்கிறது Mr.NanoTech என்னோட பேர் ஆகாஷ். சோ இன்னைக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா இந்த பேப்பரை வச்சு ஒரு கோகனட் வந்து கட் பண்ண போறேங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வீடியோல போயிடலாமா? என்னடா இதை வச்சு கட் பண்ணால் எல்லாமே தான் கட் பண்ணோம் நீங்கள் சொல்லலாம். ஸோ வந்து இதுக்கு பதிலாக இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் போட்டுப்போம். சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ இந்த பீஸ் நம்ம பார்த்தா மாதிரி இப்படி ஒரு பேப்பர் செஞ்சாச்சு. இதை வந்து இந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோங்க. பேப்பரை வச்சு இதை வச்சு கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ரெண்டுமே பேப்பர்ஸாக தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம போட்டாச்சு, வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த பிவிசி பைப்பை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோகனட்டை கட் பண்ணலாங்க. ஆஃப் வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கீழே இருக்க ரெட் பட்டன் தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ நண்பா. பிளாஸ்டிக் பைப் இது பண்ணிருக்கு. ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி பத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சிங்கிள் பேப்பர் போட்டதுனால பேப்பர் வந்து கிழிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதுல 2 பேப்பரா இல்ல 3 பேப்பரா வச்சு அதுல க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேப்பர் வந்து ஒன்னா வந்து சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஒன்னா ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இப்போ இதில் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பார்ப்போம். வந்து இது 2 போயிடுச்சு. நம்மளோட பேப்பருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே தாங்க இருக்குது. அந்த இது போட்டதுனால தான் பாருங்களேன், ஒரு இது கூட கிடையாது. ஸோ வந்து பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காவை தாங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து கிளாத்தை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணுதான்னு பார்த்துடலாமா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கு போயிடலாம். சிங்கிள் கிளாத்தை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஷேப்பில். ஸோ வந்து இப்போ இந்த மிஷினில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு இது கட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதில் கொஞ்சம் க்ளூ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. ஸோ வந்து இது ஃப்ரீயாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது வந்து 2-3 கிளாத்லாம் வைக்கலாங்க. ஒரே ஒரு கிளாத்தில் தாங்க வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த ஒரு கிளாத் கட் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துடலாங்க. கிளாத் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. கிளாத் வந்து இது பண்ண கட் ஆகிட்டு போயிடுச்சுங்க. அதை பாருங்க, இது மட்டும்தான் செஞ்சுருக்கு க்ளூ பத்து ஒட்டியே. ஸோ வந்து கிளாத்தை விட பேப்பரோட ஸ்ட்ரென்த்து தான் அதிகம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த உட்டை தான்
ரைஸ் இந்த வுட்டு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது போல. நம்ம நார்மலாக வந்து இது பண்ணாலே ஃபுட்டு ஹீட் ஆகும்ல. ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக ஃபயர் வர மாதிரி அந்த அளவுக்கு கருகிடுச்சிங்க. ஆனால் வந்து நம்ம பேப்பருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த வுட்டை பாருங்களேன். ஸோ வுட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எவ்வளோ வந்து உள்ளே கட்டாயிருக்கு. கட்டாயிடுச்சு ஃபுல்லாக. நான் தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வுட்டையும் கட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த தேங்காவை இதை வச்சு உடைக்க போகிறோங்க. ஸோ உடைச்சிடலாப்பா. உடையுது சவுண்ட் கேக்குது. கைஸ் நம்ம பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதை பாருங்களேன் எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. ஸோ இதை கழட்டி அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. பாருங்க நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணேன். இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ சேம் ஹோல்ஸ் கிட்ட வச்சாச்சு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் அதுக்கும் இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ இது தேங்காயில் இப்போ நம்மளுக்கு கரைஞ்சிடுச்சு. ஆனால் தேங்காய்க்கும் எவ்வளோ வந்து ட்ராக் விட்டுருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது ரொம்ப சின்னதாகிடுச்சு. சின்னதாக இது உள்ளே போகும்போது நம்ம மிஷினுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகிடும், நம்ம கைக்கு ஏதாவது ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ வந்து நான் ஸ்டாப் பண்ணி ஒரு வழியாக வந்து நம்ம தேங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஆனால் வந்து இந்த இடம்லாம் கருகி போயிருக்கு பாருங்கள். இது நான் வந்து இங்கே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இது உள்ளே. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா இது அப்படியே சுற்றி கிராக் ஆகி இது வந்துடுச்சு. இந்த தேங்காவோட கலரை பாருங்களேன் மேலே எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம பேப்பரை வச்சு தேங்காவை சக்ஸஸ்ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேரும் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ் see you in the next video. அது வரைக்கும் உங்ககிட்ட பை சொல்றது Mr.NanoTechல இருந்து உங்கள் ஆகாஷ்.